வணக்கம் நண்பர்களே. வழக்கமா டிவிக்கே வாரி சோசியல் மீடியால ஸ்டாலினை தான் போட்டு பொழப்பாங்க. ஆனா இந்த திருப்பு சன் நியூஸ் காரனை வச்சு பொழந்தது பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல லோகோ பாருங்க, SUN போல SON. ஆனா ரெண்டுமே சன்னு தானே. அவங்க சேனல் மாதிரியே கிரியேட் பண்ணி அவங்களே போட்டு பொழக்கிறாங்க. அடுத்ததா இன்னும் கீழே இறங்கி அடிச்சிருக்காங்க, சன்னி நெட்வொர்க் பிரைவேட் லிமிட்டடா. அது லோகோவை பாருங்க, சன்னி நியூஸா? இது சன்னி நியூஸ் தானா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுல என்னன்னா விளக்கத்தையும் அவங்க அடுத்த சேனல்ல அவங்களே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. சன்னி நியூஸ் TN என்பதை பெயர் தவறாக படிக்க வேண்டாமா? அட பாவிகளா, இதை சன் நியூஸ்காரன் பார்த்து செத்துருவானே. அது கீழே பாருங்க, தொடர்புக்கு அறிவாலயத்தை அணுகுமா கொலமாஸ். இதே பேர்ல இன்னொரு சேனல் பேரும் இருக்குது, அதுவும் சேம் சன்னி நியூஸ் தான். இதுல சன் நியூஸ் அபிஷியல்னு போட்டு அதுல ஸ்டாலின் வீடியோவை போட்டு பொலபலன்னு பொழக்கிறாங்க. எனக்கும் ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டு, என்னடா ஸ்டாலினுக்கு எதிராக வீடியோ போட மாட்டாங்களே சன் நியூஸ்ல, எப்படி போட்டாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இதுக்கும் மேல போய் ஒருத்தர் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, சன் நியூஸ்னா நாங்க மார்ச் நியூஸ்ன்னு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க விஜய் திரிசா போட்டா நாங்க உதயநிதி நிவேதா போடுவோம்னு சொல்லிட்டு கொலமாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு சன்னி நியூஸை பார்க்கலாம். இதுல அட்மின் என்ன பேர் போட்டிருக்காங்க பாருங்க, டாமரு நியூஸ் அபிஷியலா 24x7 நியூஸ் ஆஃப் 30% டேக்ஸ் தீய சக்தி TMKவா? அட பாவிகளா, ஸ்டாலினோட சேர்த்து சன் டிவி நெட்வொர்க்கையும் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க போல. அடுத்ததா டிவிக்கே வாரியர்ஸ் கிரவுண்ட்ல இறங்கி போட்டு பொழந்திருக்காங்க. வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். என்னடா பில்லி சூனியெல்லாம் வரைஞ்சி மந்திரிச்சு விட்டுருக்கீங்க. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தியா? இந்த கோலம் போட்டா எவ்வளவு வெறியா இருந்திருப்பான்னு இதுல இருந்தே தெரியுது. அடுத்ததா பாலிமர் நியூஸ்காரங்க விஜய்க்கு எதிராகவே பேசுறாங்கன்னு அவங்களையும் போட்டு பொழந்திருக்காங்க டிவிக்கே வாரியர்ஸ். என்னங்க இது, பாலிமர் நியூஸை எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாருங்க, ஓலும்பர் நியூஸ் தான். திருமாவளவன் அவர்களும் விஜயை பத்தி அடிக்கடி பேசுறதுனால திருமாவளவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அநேகமா அந்த தேர்தலோட திமுகவோட சேர்த்து திருமாவளவனையும் சேர்த்து அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா அவர் பொருள் எடுத்து அவரே அடிச்சிருக்காங்க, ஸ்டாலின் தோக்கட்டுமா தமிழ்நாடு வெல்லட்டுமா?